நாடு முழுவதும் 1000 அடானி பள்ளிகள் தத்தெடுப்பு திட்டத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைத்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தம் மீது நம்பிக்கை இழந்ததை உணர்ந்தவுடன் பொருளாதார அமைச்சர் பதவியை விலக முடிவு செய்ததாக PKR முன்னாள் தலைவரும் பண்டா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ரஃபீசிர் ரம்லி தெரிவித்திருக்கின்றார். தமிழக அரசின் புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். பாரதியார் எழுதிய வரிகளை வேறு யாரோ எழுதியது போல ஊட்டி ரயில் நிலையத்தில் பதாகை அமைக்கப்பட்டிருப்பது தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்காக ஈரான் வான்வெளியை திறந்துள்ளது. இன்றிரவு தொடங்கி 3 சிறப்பு விமானங்கள் மூலம் சுமார் 1000 இந்தியர்களை அழைத்து வர இந்தியாவுடன் ஈரான் ஒத்துழைத்து வருகிறது என ஈரானிய துணைத் தலைவர் ஜாவாத் அசானி தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் ஈரான் போர் நேற்று 8வது நாளாக நீடித்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் கொத்துகுண்டுகளை வீசி அதிபயங்கர தாக்குதலை நடத்தியது. இதனால் டெலவீவ் உட்பட பல்வேறு நகரங்களில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. தங்கள் நாட்டின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடரும் நிலையில் அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் நடத்த முடியாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. காசாவில் இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை நடத்திய 2வது தாக்குதலில் உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்த சுமார் 50 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.